கமல் கொடுத்த மிகப்பெரிய ஆஃபர். வேண்டாம் என்ற கௌதம் மேனன். இதுதான் காரணமாம். தமிழ் சினிமாவின் மிகவும் ஸ்டைலிஷான இயக்குனர் என பெயரெடுத்தவர்தான் கௌதம் மேனன். மின்சார கனவு திரைப்படத்தில் ராஜீவ் மேனனிடம் உதவி இயக்குனராக தன் திரைப்பயணத்தை துவங்கினார் கௌதம் மேனன். கல்லூரி படிக்கும் காலகட்டங்களில் இருந்தே சினிமா மீது ஆர்வம் கொண்ட கௌதம் மேனன் பாரதிராஜா மற்றும் மணிரத்னம் போன்ற இயக்குனர்களிடம் உதவி இயக்குனராக பணியாற்ற வாய்ப்பு தேடி சென்றுள்ளார். கிட்டத்தட்ட 2 வருடங்கள் பாரதிராஜா மற்றும் மணிரத்னம் அலுவலகத்திற்கு சென்று வாய்ப்பு தேடியுள்ளார் கௌதம் மேனன். ஆனால் அவரால் பாரதிராஜா மற்றும் மணிரத்னத்தை நேரில் கூட சந்தித்து பேச முடியவில்லை. இதைத் தொடர்ந்து ராஜீவ் மேனனிடம் உதவி இயக்குனராக சேர்ந்த கௌதம் மேனன் பல விளம்பர படங்களிலும் பணியாற்றியுள்ளார். அதன் பிறகு மாதவனை வைத்து மின்னலே என்ற திரைப்படத்தை இயக்கி அதன் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். முதல் படமே மிகப்பெரிய வெற்றியை பெற்று கௌதம் மேனனுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தது. அதன் பிறகு காக்க காக்க என்ற ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படத்தை இயக்கி தமிழ் சினிமாவில் கவனிக்கப்படும் இயக்குனர்களில் ஒருவராக வலம் வர துவங்கினர் கௌதம் மேனன். இவ்விரு படங்களும் கௌதம் மேனனை பிரபலமான இயக்குனராக மாற்றியது. ஆனால் இவரை முன்னணி இயக்குனரின் இடத்தில அமரச் செய்தது வேட்டையாடு விளையாடு திரைப்படம்தான். தன் 3வது திரைப்படத்திலேயே உலகநாயகன் கமல்ஹாசனை இயக்கும் வாய்ப்பை பெற்றார் கமல். 2006ஆம் ஆண்டு வெளியான வேட்டையாடு விளையாடு திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று இன்று வரை ரசிகர்களால் கொண்டாடப்படும் படமாக உள்ளது. இந்நிலையில் வேட்டையாடு விளையாடு வாய்ப்பு தனக்கு எப்படி வந்தது என்பதை பற்றி பேசியுள்ளார் கௌதம் மேனன். தன் நண்பர் ஒருவரின் மூலம் கமலை சந்தித்து வேட்டையாடு விளையாடு ஒன்லைனை கூறியுள்ளார் கௌதம் மேனன். ஆனால் கமல் இந்த கதை சாதாரணமாக உள்ளது, வேறேதாவது வித்தியாசமான ஒரு கதையை நாம் படமாக்கலாம் என்றாராம். மேலும் அந்த சமயத்தில் தசாவதாரம் படத்தின் டிஸ்கஷனில் இருந்துள்ளார் கமல். கௌதம் மேனனையும் அந்த டிஸ்கஷனில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுள்ளார். கௌதம் மேனனும் தசாவதாரம் கதை விவாதத்தில் ஈடுபட்டிருந்தார். ஒரு கட்டத்தில் தசாவதாரம் படத்தை இயக்கும் வாய்ப்பு கௌதம் மேனனுக்கு வந்துள்ளது. ஆனால் கௌதம் மேனனுக்கு அக்கதையில் உடன்பாடு இல்லாததால் அந்த வாய்ப்பை வேண்டாம் என கூறிவிட்டார். சில காலம் கழித்து வேட்டையாடு விளையாடு முழு கதையையும் தயார் செய்துவிட்டு கமலுடன் சென்றுள்ளார் கௌதம் மேனன். முழு கதையையும் கேட்டுவிட்டு நாளை படப்பிடிப்பை துவங்கலாம் என கூறிவிட்டு வேட்டையாடு விளையாடு படத்துக்கு தயாராகிவிட்டாராம் கமல். இந்நிலையில் தசாவதாரம் பட வாய்ப்பை கௌதம் மேனன் நிராகரித்ததை கேள்விப்பட்டு ரசிகர்கள் அனைவரும் ஷாக்கில் இருக்கின்றனர். இப்படி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கௌதம் மேனன் தவறவிட்டுட்டாரே என கூறி அவரது ரசிகர்கள் வருத்தப்பட்டு பேசி வருகின்றனர். ஆனால் கௌதம் மேனன் தசாவதாரம் படத்தை பார்த்த பிறகு அப்படத்தை நான் இயக்கியிருந்தால் இந்தளவிற்கு சிறப்பாக எடுத்திருக்க முடியா என்பது சந்தேகம்தான் என கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.